என்ன? ராகம பட்டுவத்த பகுதியில் ஆர்மி உப்புல் எனும் நபரை கடந்த 3ஆம் திகதி இரவு சுட்டுக் கொலை செய்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுபவரான ஆர்மி உப்புல் தமது வீட்டுக்கு அருகில் இருந்தபோது முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தனர். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருந்தார். முன்னாள் ராணுவ சிப்பாயான ஆர்மி உப்புல் கணேமுள்ள சஞ்சீவ எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியுடன் நெருங்கிய பழகியவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கொலையாளர்களை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் சந்தேக நபர்களிடம் இருந்த 9 கிலோ 220 கிராம் ஹெரோயின், 67 கிலோ 520 கிராம் கேரள கஞ்சா, 2 சப்மெஷின் ரக துப்பாக்கிகள், 9 மில்லிமீட்டர் அளவான 10 தோட்டாக்கள், ஒரு வாள், விமானப்படை சீருடைகள், 4 கையடக்க தொலைபேசிகள், ஒரு மடிக்கணினி மற்றும் 4 தராசுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பொரலை லெஸ்லி ரணகல மாவட்ட பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு இடையேயான தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கந்தானை பொதுச்சந்தைக்கு அருகில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு மற்றொருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து கந்தானை ரூபமுள்ள சந்தை மற்றும் கந்தானை நகரில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 3ஆம் திகதி கந்தானை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் மீது துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவர் ராகமை வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக கந்தானை பகுதியைச் சேர்ந்த 25 மற்றும் 26 வயதான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.